அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நடிகர் சிம்பு பார்த்தீங்கன்னா தற்போது சீமான் அவர்களுடைய அழைப்பிற்காக காத்திருக்கேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது குறித்த முழுமையான வீடியோவில் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நடிகர் சிலம்பரசனும் சீமானும் இணைந்து ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். அரசியலுக்கு வந்த பின்னர் சீமான் அவர்கள் படமே எடுக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்விக்கு அந்த ஒரு தருணத்தில் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டத்தின் போது நடிகர் சிலம்பரசனும் நானும் இணைந்து ஒரு படம் தயாரிக்க உள்ளோம் அப்படின்னும், அந்த படத்துடைய கதை முழுக்க முழுக்க தமிழ் தேசியம் சார்ந்த கதையாக தான் இருக்க போகுது அப்படின்ற விஷயத்த நாங்கள் ஏற்கனவே உரையாடிய பின்னர் தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக தெரிவிச்சிருந்தாரு. அந்த ஒரு தருணத்திற்கு பிறகு அரசியல் சூழல் அப்படின்றது ரொம்பவே நெருக்கடியாக மாறின ஒரு காரணத்தினால தான் அந்த ஒரு படப்பிடிப்பை தொடங்கவே முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நிறைய இடங்களில் சீமான் அவர்கள் வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி நடிகர் சிலம்பரசனுக்கும் சீமானுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சீமான் சொல்லக்கூடிய பழமொழி, தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சீமான் சொல்லக்கூடிய வாசகம் பார்த்தீங்கன்னா சிம்புவை அதிக அளவில் ஈர்த்திருக்கு அப்படின்ற விஷயத்த சிம்புவை பல இடங்களை பதிவு பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்களையே தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் எந்த ஒரு அளவிற்கும் போய் குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் நடிகர் சிலம்பரசன் இருக்காரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவருடைய சினிமா வாழ்க்கைக்கே பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நிறைய இடங்களில் சிலம்பரசன் அரசாங்கத்தையே எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு விதம் தான் பார்த்தீங்கன்னா சீமானை அதிக அளவில் ஈர்த்திருக்கு அப்படின்னு சீமான் அவர்களும் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பகிர்ந்த பிறகு தான் நம்ம இருவரும் இணைந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சிம்புவும் சீமானும் இணைந்து பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி இருந்த சூழலில் அரசியலுடைய நெருக்கடிகள் காரணனால படம் எடுக்க முடியாமல் போனதை அடுத்து இறுதியாக இயக்குனர் கலைஞத்தோட இயக்கில் பார்த்தீங்கன்னா முந்திரிக்காடு அப்படின்ற ஒரு திரைப்படம் வெளியாக இருந்துச்சு. இந்த ஒரு திரைப்படத்தில் சீமானுடைய கதாபாத்திரம் மக்களை ரொம்பவே வெகுவாக கவர்ந்திருக்கு அப்படின்னும், அடுத்தடுத்த நிறைய படங்களை சீமான் பண்ணாரு அப்படின்னு சொன்னால் மக்களிடம் அவருடைய தமிழ் தேசிய கோட்பாடுகள் அதிக அளவில் சென்றடையும் அப்படின்னு மக்களே பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு அறிவுரையாக சொல்லியிருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்க சூழலில் ஓட்டு போட்டு முடிச்ச பிறகு சிலம்பரசனிடம் பார்த்தீங்கன்னா நெறியாளர்கள் நீங்களும் சீமானும் இணைந்து ஒரு படம் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அந்த படத்தை எப்போ தான் பண்ணி முடிப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதற்கு சிலம்பரசன் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் இருக்க அரசியல் வேலையில் அவரால் படம் பண்ண முடியுமான்லாம் தெரியாது அப்படின்னும், அப்படி அவர் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து என்னை அழைச்சாரு அப்படின்னா எனக்கு என்ன வேலைகள் இருந்தாலுமே எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த படப்பிடிப்பு வேலைகளை உடனடியாக நடிச்சு முடிப்பேன் அப்படின்னு சிலம்பரசன் பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் குறித்து அடுத்து வர செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமான் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.